Dear students, here we are going to study one new concept in this class, that is customer loyalty in CRM. இந்த லாயல்ட்டி பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆனால் அதை பற்றி ப்ரீஃப் கான்செப்டாக இப்போ தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்றது என்னென்னா, there are many reasons why customer repeat purchasing which have little to do with being really loyal. இப்போது நான் லாயல்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வேர்டே உங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லையா? இங்கே லாயல் அப்படின்றது விசுவாசம், நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் இப்போது கஸ்டமர் லாயல்ட்டினா வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கை விசுவாசம்ன்றதுலாம் எதுக்கு மேம்? யாருக்கு நம்பிக்கையாக இருக்கணும், யாருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னா, கஸ்டமர் லாயல்ட்டி said about that may be they may going to purchase a product or they receiving any service. அந்த ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் பிராண்ட் மேலே, இப்போ நீங்கள் ஒரு பொருளை போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொருள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பிராண்டே வாங்க ஆரம்பிப்பீங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். பிராண்ட்னால் அது ஒரு தனியான ஒரு யூனிக் நேம் இருக்கும். பிராண்ட் அப்படின்றது அது யார் தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு யூனிக் நேம், ஐடென்டிட்டி நேம் தான் பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சேம் ப்ராடக்ட், சரி ஓகே, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் இது இன்னும் கிளியராக புரியும். இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு காலேஜ் பேக் வாங்குறதுக்காக ஒரு ஷாப் போகிறீங்க. அங்கே வந்து பிராண்ட் ஏ அப்படின்ற ஒரு பிராண்ட் மேலே, அந்த ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த பிராண்டை சொல்லி கேட்குறீங்க, எனக்கு அந்த பிராண்ட் பேக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் பேக்கை பர்ச்சேஸும் பண்ணிக்கிறீங்க, வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏதோ அந்த பேக் வந்து சீக்கிரமாக ஏதாவது மேபி டேராக இருக்கலாம், இல்லை ஃபேடாக இருந்திருக்கலாம் சீக்கிரமான டேஸ்லவே. சரி, நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அந்த ப்ராடக்டை வாங்குறதுல நீங்கள் என்ன பண்ணல, இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. சரியா? உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, திரும்ப ஷாப் போனீங்க அப்படின்னா பிராண்ட் பி அவங்க சொல்லுவாங்க, அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, வேறு எதாவது பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பிசிலாம் இருக்குது சார், நீங்கள் அதை பாருங்கள். அவங்களும் பிராண்டடில் நேம்ஸ் தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பிராண்ட் ஏ விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக யூ ஸ்விட்ச் ஓவர் டு பிராண்ட் பி, ரைட்? ஸோ இப்போது இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பிராண்ட் ஏக்கு என்னவாக இருந்தீங்கன்னா லாயலாக இருந்தீங்க. இங்கே இந்த கஸ்டமர் லாயலிட்டி அப்படின்ற இந்த கான்செப்டை படிக்கிறதுக்கான மேஜர் ரீசன் என்னென்னா, ஒவ்வொரு கஸ்டமரும் ஒரு சில ப்ராடக்ட், அவங்க வாங்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு லாயலாக தான் இருப்பாங்க. பட் அந்த லாயல்ட்டியை வந்து தக்க வச்சுக்கல அப்படின்னா அந்த பிராண்டில் வந்து மேபி அவங்க ஏதாவது வந்து ஃபெயில்ஸ் டு டூ சம்திங், இல்லைனா வந்து தே லாஸ் டு டூ சம்திங், அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஏதாவது நடந்திருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறதும் அதான். தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஒய் ஏ கஸ்டமர் ரிப்பீட் பர்ச்சேசிங். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருளை ரிப்பீட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரேட் ரீசனபிளாக கொடுக்கறது மட்டும் ரீசனாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க கேட்குற மாதிரி மாடல்ஸ் போடுறதும் ரீசனாக இருக்காது. நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் which we have too little to do with being really loyal. உண்மையிலே ஒருத்தவங்க லாயலாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் செய்தே ஆகணும். ஸோ லாயல் கஸ்டமர் அப்படின்னு வரும்போது, a customer who was not satisfied with supplies or product, ஏதோ ஒரு சப்ளைஸ்லேயும் ப்ராடக்ட்லேயும் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா, இஸ் நாட் லைக்லி டு ரிட்டர்ன் தட் சப்ளை அண்ட் செலக்ட் அனதர் ப்ராடக்ட். கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டை, அந்த சப்ளைஸை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக இப்போது பிராண்ட் ஏ அப்படின்னு இருந்தால் அந்த பிராண்ட் ஏக்கு தான் லாயலாக இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி சொல்லியிருக்கேன். கஸ்டமர் வந்து பே பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னும் போது அவங்க நிறைய விஷயம் பார்ப்பாங்க. சரியா? ஸோ எல்லார்கிட்டையுமே பே இருக்குது, எல்லாருமே வந்து பே வச்சுருக்காங்க அப்படின்றதுனால பே பண்ணி வாங்குறாங்க அப்படின்றதுக்காக உங்கள் ப்ராடக்டை தான் வாங்கணும்னு சொல்லி ப்ராடக்ட்டும் பிராண்டும் வந்து என்றைக்குமே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, புஷ் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஒவ்வொரு பிராண்ட் அண்டு ப்ராடக்ட் கன்சர்ன்ஸ் கம்பெனிஸ், மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருமே என்ன டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பண்ணுற ப்ராடக்ட்டுக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட லாயல்ட்டியை நம்ம காப்பாற்றிக்கணும், அவங்க நம்ம மேலே இருக்க விசுவாசத்தை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க.
அந்த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் ஆஃப் சிஆர்எம் உடைய ஒரு பெரிய பில்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது இந்த கஸ்டமர் லாயல்ட்டி தான். அவங்களோட லாயல்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, அவங்க நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாக்குறது தான் வந்து ஒரு சிஆர்எம்மில் இருக்கக்கூடிய கஸ்டமர் லாயல்ட்டி விச் பிளேஸ் அ வைட்டல் ரோல். 75 to 80% வந்து அவங்களோட லாயல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணணும், ப்ராடக்ட் டிசைனே பண்ணணும். அண்ட் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே முயற்சி பண்ணணும். ஸோ என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது மேம் இந்த லாயல்ட்டி அதிகமாக்கிறதுக்கு அப்படின்னா, ஸோ இது ஒரு 3 ஸ்டேஜஸாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லா கஸ்டமரும் நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் லாயலாகவும் இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் லாயல்ட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எதெல்லாம் வந்து லாயல்ட்டியை ரிட்டைன் பண்ணிக்கிறது, ஒரு கம்பெனி வந்து லாயல் கஸ்டமரை தக்க வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் இதுக்கப்புறம் வரதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாயல்ட்டினா என்னன்றது புரியுதா? யார் லாயலாக இருப்பாங்க? ஒரு ப்ராடக்ட், அவங்க வாங்கக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாலும், அவங்க ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய சர்வீஸாக இருந்தாலும் அதுக்கு கஸ்டமர் என்னவாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க. மேபி அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ளைஸையும் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவங்க வேறு ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸ்விட்ச் ஓவர் ஆரம்பிச்சிடுவாங்க, செலக்ட் அனதர் ப்ராடக்ட். ஸோ அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ இதனால் லாயல்னஸ் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே குறைய ஆரம்பிச்சிடும். கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாயல்ட்டி அதிகமாக்கிறதுக்கு they switch over, they move to providing best and satisfy to the customers. That's it. லாயல்ட்டினா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. எதுக்காக வந்து கஸ்டமர் வந்து லாயலாக இருக்க மாட்டாங்க ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா, விச் த ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் மே நாட் பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் வந்து ஃபேக்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்க, லாயலாக இருக்க மாட்டாங்க. அண்ட் தே ஈஸிலி செலக்டிங் another ப்ராடக்ட், ஸ்விட்சிங் ஓவர் டு த another ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஹவு சிஆர்எம் இம்ப்ரூவ்ஸ் கஸ்டமர் லாயல்ட்டி. சிஆர்எம் வந்து கஸ்டமர் லாயல்ட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன் த வே ஆஃப் இம்ப்ரூவிங் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் டு அட்ராக்ட் மோர் கஸ்டமர். அவங்களுடைய மேஜராக இப்போ இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் அவங்க வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே இன்க்ரீஸிங் கஸ்டமர் ரீட்டென்ஷன். பேருக்கு நான் கஸ்டமர், என்னுடைய ப்ராஃபிட்காக கஸ்டமரை நான் வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிட்டென்ஷன், கஸ்டமர் ரிட்டென்ஷன் எனக்கு வேணும். நான் அவங்கள கஸ்டமர் ரிட்டென்ஷன் அப்படின்றது அவங்கள தக்க வச்சுக்கிறது, அவங்கள கையிருப்பில் வச்சுருக்கிறது. நான் வாங்குகிற வரைக்கும் தான் அவங்கள பேலன்ஸ் பண்ணுறது, அந்த ப்ராஃபிட்டை ரிசீவ் பண்ணுற வரைக்கும் அப்படி இல்லாமல் நான் வந்து இன்கேஸ் லூசிங் கஸ்டமர்ஸையும் நான் ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது கஸ்டமர் லாயல்ட்டியில். அண்ட் சிஆர்எம் உடைய ஃபோக்கஸிங், அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஃபோக்கஸிங்கில் ஒன் ஆஃப் த மேஜர் பாயிண்ட்டாக அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் அதில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன பண்ண முடியாது, பீப்புளுக்கு தெரியும் இல்லையா, இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ they improve the major improving the competitive advantage in attract more customers as well as retaining the customers. கஸ்டமர் ரிட்டென்ஷனையும் என்ன பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து லாங் டேர்ம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தே செக்யூர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ். அதாவது அவங்க வந்து பையர், வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்கேஸ் ப்ராடக்ட்டில் ஏதாவது ஃபேக்கு இல்லை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது செல்லர் எப்படி அப்ரோச் பண்ணணும், பையர் எப்படி இருக்கணும், பையருக்கு செல்லர் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நாட் ஒன்லி ஃபார் ரிசீவிங், அவங்களுக்கு ப்ராடக்ட்டை கொடுக்குறதுலையும் அவங்களுக்கு லாயலாக இருக்கிறதுலையும் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கரெக்டாக செக்யூர் பண்ணணும். பாதுகாத்தாலே வந்து ஓரளவு அவங்கள என்ன பண்ண முடியும்னா லாயலான கஸ்டமராக வச்சுருக்க முடியும் அப்படின்னு அதை வந்து லாங் டேர்முக்கு எக்ஸாம்பிளாக வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஹியர் லாயல்ட்டி கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் கஸ்டமர் கண்டினியூவிங் அண்ட் பிலீவிங் தட் யுவர் ஆர்கனைசேஷன். லாயலிட்டி அப்படின்னா இங்கே ஒரே வேர்டாக அவங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனோ அண்ட் உங்கள் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் இதன் மேலே வந்து எப்போவுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இருக்கிற மாதிரியான ஒரு டெஃபினிஷன் உங்கள் ப்ராடக்ட்லேயோ உங்கள் சர்வீசஸ்லேயோ இருக்கணும். நம்பிக்கை இருக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி மேலே ஒரு கஸ்டமருக்கு நம்பிக்கை இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன. கம்பெனி அப்படின்ற தனியான நேம் கிடையாது, அவங்க கம்பெனி ப்ராடக்ட். இப்போது நீங்கள் இன்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, when we take a மொபைல் ஃபோன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேப்டாப்ஸு, அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சில பிராண்ட் அப்படின்னும் போது நமக்கு தெரியும்.
இல்லையா? இப்போ இது இந்த பிராண்ட் அப்படின்னா ஐ டிடன்ட் மென்ஷன் த நேம்ஸ். பட் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்க, வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து சாம்சங் இருக்கும். சரி, இப்போ மேம் அது மட்டும் வேர்ல்பூல் நிறைய இருக்கும். பட் சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து கரெக்டாக இருப்பாங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் சர்வீஸே என்ன பண்ண மாட்டாங்க, இந்தியனில் பண்ண மாட்டாங்க, இந்தியாஸில் இருக்காது. ஸோ அவங்க வேறு யாராவது சர்வீசஸ் செக்டார்ஸு சர்வீஸ் ப்ரொவைடர் அமைச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுத்தாலும் உடனே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ரெக்டிஃபை பண்ண மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது எப்படி கஸ்டமருக்கு அந்த பிராண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும்? எப்படி அவங்க லாயலாக இருப்பாங்க அந்த பிராண்ட் மேலே? ஸோ வி ஹாவ் அ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ டிவிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பீக்கில் வந்து ஒனிடா வந்து நல்ல ஒரு சர்டன் டியூரேஷனில் ஒனிடா வந்து நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது. அதுக்கு வந்து நல்ல ஒரு காம்படிட்டிவே இல்லாத அளவுக்கு நல்ல பீக்கில் இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற டிவி மாடல்ஸ்னு எடுத்துக்கோங்க, டிவிடி மாடல்ஸ் எடுத்துக்கோங்க, இப்போ இருக்க பிராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, தென் ஈவன் வி டேக்கன் அ ஸ்டெபிளைசர், அதுக்கு கூட சில மாடல்ஸ் இருக்குது. வி ஹாவ் அ பேனசோனிக். வென் வி கம் அ ரெஃப்ரிஜிரேட்டர், வேர்ல்பூல் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பிராண்ட் நேம்லவே இருக்குது. ஸோ பிராண்ட் நேம் அப்படின்றது இட்ஸ் நாட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி விச் கிரியேட்ஸ் த பிலீவிங் இன் கஸ்டமர். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை which creates a belief in customer கிட்ட ஒரு நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? that is said to be as customer loyalty. So those are all said to be as loyalty. And what are the improvisation of customer loyalty in CRM இதை பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ask me. Thank you.